கிறிஸ்துவை, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை அறிந்து கொள்ளும் விதமாக நாம் அறிந்து கொண்டோமேயானால் நம்முடைய பார்வையானது ஊழியக்கார மேல போகாது. அவன் இப்படி செய்யறான், இவ இப்படி செய்யறா அப்படிங்கிற அது மேல நம்முடைய கண்களானது போகாது. பிரியமானவர்களே, பாருங்க, கட்டடத்தை பார்த்து, டைல்ஸ் போட்ட சர்ச்சு, கட்டடம் எவ்வளோ பெரிய, அப்போ பிரம்மாண்டமான சர்ச்சு, அந்த சர்ச்சில் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, இங்க 5000 பேர் வராங்க, அங்க 10,000 பேர் வராங்க, இந்த ஊழியர் பெரிய ஊழியர், அந்த ஊழியர் பெரிய ஊழியர் என்று சொல்லி கட்டிடங்களை பார்க்கிறோம், சபைக்கு வருகிற கூட்டங்களை பார்க்கிறோம், ஊழியருடைய கணத்தை பார்க்கிறோம். அதை பார்த்து ஆலயத்திற்கு போக வேண்டாம் பிரியமானவர்களே, அது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம், அவரை அறிந்து கொள்ளுவோம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அநேக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், அநேக காரியங்களை கொண்டு நம்மோடு பேசுவார், சபையும் விரிவடையும். பிரியமானவர்களே,